So then we demonstrating few of the mock drills regarding fire safety. So that was the mind for you. கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கொடுத்தாங்க இந்த ஏற்பாடு நிர்வாகத்திற்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் அதாவது தீனா என்ன, தீயின் வகைகள் என்ன, அது தீ அணைக்கும் முறைகள் என்ன, அது மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம டெமோவுக்கு போயிடலாம். ஃபயர் இஸ் எ குட் சர்வெண்ட் பட் பேட் மாஸ்டர். தீ நல்ல நண்பன் ஆனால் மோசமான எதிரி. எப்படி ஒரு நல்ல நண்பனாகவும் மோசமான எதிரியாக இருக்க முடியும்? எப்படி நினைக்கிறீங்க? ஃபயர் இஸ் எ குட் சர்வெண்ட் எப்படி நினைக்கிறீங்க? பேட் மாஸ்டர் எப்படி நினைக்கிறீங்க? அதாவது கண்ட்ரோல் தி ஃபயர். தீ நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும்போது குட் சர்வெண்ட். தீ அன்கண்ட்ரோல்டு ஃபயர். தீ கட்டுப்பாட்டை மீறும் போது பேட் மாஸ்டர். அதாவது தீ கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நமக்கு நன்மை பயக்கும். தீ கட்டுப்பாட்டை மீறும் போது பேராபத்தை உண்டு பண்ணும். இதுதான் நம்ம சொல்லணும். ஃபயர் இஸ் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீ என்பது ஒரு ரசாயன மாற்றம். இந்த ரசாயன மாற்றம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு 3 ஃபேக்டர், 3 காரணிகள் வேணும். அது இருந்தால் தான் தீ உண்டாக்க முடியும். அப்படின்னா தீ உருவாகாது. அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால் கம்பஸ்டபிள் மெட்டீரியல், 2வது ஹீட்டு, 3வது ஏரில் உள்ள ஆக்சிஜன். இது 3 இருந்தால் தான் தீ உருவாக்க முடியும். அது கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கம்பஸ்டபிள் மெட்டீரியல் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம், ஒவ்வொரு எரியக்கூடிய பொருளும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் இருந்தால் தான் எரியும். அதே போல் காற்று, இது 3த்துல ஏதாவது இந்த கலவையில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா என்ன பண்ணாது, தீ உண்டாகாது. இப்போ தீ உண்டாயிடுச்சுன்னா அது 3த்துல ஏதாவது ஒன்று நம்ம கட் பண்ணி தீ அடிக்கிறோம். இதுதான் பிரின்சிபல். இப்போ எரியக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னால் இது 3 நிலையில் இருக்கும். இது சாலிட் ஸ்டேட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லிக்விட் ஸ்டேட் அந்த கேஸஸ் ஸ்டேட், 3 நிலையில் எரியக்கூடிய பொருள் இருக்குது. அதே போல் இந்த 3 நிலை அப்படின்னு சொல்லும்போது எரியக்கூடிய பொருள், அடுத்தது வெப்பம் அதே போல் ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை எரியும். அந்த எரித வெப்பநிலை மாறுபடும் போது, குறையும் போது தீ அணைச்சிடலாம். ஒரு எரியக்கூடிய பொருள் வெப்பநிலையிலிருந்து ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலை குறைச்சிட்டா தீ அணைச்சிடலாம். அதே போல் எரியக்கூடிய பொருளை அகற்றினாலும் தீ அணைச்சிடலாம். அதே போல் காற்றை தடை செஞ்சாலும் தீ அணைக்கலாம். இதுதான் தீ அணைக்கும் முறைகள் 3 அப்படின்னு சொல்றோம். இப்போ வெப்பம், ஒரு பேப்பரை நம்ம ஒரு தீக்குச்சியால எரிய வச்சிட முடியுமா? எரிய வச்சிடலாம். இந்த சேரை தீக்குச்சியால எரிய வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இது ஒரு பேப்பரை எரிவதற்கு குறைந்த வெப்பம் தான் போதுமானது. அதை விட இது அதிகமான வெப்பம் தேவைப்படுகிறது. இப்போ பெட்ரோல், காசோலின், இந்த மாதிரி எல்பிஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் ஃபயர் ஆகிடும். நம்ம வீட்டில் எல்பிஜி நம்ம பயன்படுத்துகிறோம். சின்ன ஸ்பார்க் வச்சு தான், நம்ம லைட்டரை வச்சு தான் நம்ம ஃபயர் பண்ணுறோம். அது அதனுடைய வேப்பரைசேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா 18 டிகிரியில் என்ன ஆகுதுன்னா அது கிளாஸ் பாயிண்ட் 18 டிகிரி சென்டிகிரேட். அது பெட்ரோல், காசோலின், எல்பிஜிலாம் பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலை ஆவியாகும். அந்த ஆவியாகும் போது அதில் சின்ன ஸ்பார்க் பட்டாவே என்ன ஆகிடும், ஃபயர் ஆகிடும். அது குறைந்த வெப்பநிலை தான் போகணும். பாஸ்பரஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 30 டிகிரியில் எரியும். சோப் பாஸ்பரஸ் அப்படின்னு சொன்னால் 270 டிகிரி அதனுடைய ஃபயர் பாயிண்ட்டு. இரும்பு அப்படின்னு சொன்னால் ஒரு 1800 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை எரியும். டங்ஸ்டன் 3600 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை. எரிதல் வெப்பநிலை ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடும். அந்த வெப்பநிலையில் ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு குறைச்சினா தீ அடைஞ்சிடும். இதுதான். இப்போ எரியக்கூடிய பொருள், ஏகப்பட்ட எரியக்கூடிய பொருள் இருக்குது. ஒரு பக்கம் தீ பிடிச்சிக்குது. எரியாத அந்த எரியக்கூடிய பொருளை தூரம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன கிடைக்காது, எரியக்கூடிய பொருள் கிடைக்காது. ஒரு இருக்கிற எரிபொருள் எரிஞ்சு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபயர் ஆகுது. நம்ம தண்ணியை அப்ளை பண்ணுவோம். தண்ணி அப்ளை பண்ணும்போது மட்டும் நம்ம டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணலாம். ஒரு பொருள் எரியுது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் பிளாங்கெட் பண்ணி என்ன பண்ணிடலாம், காற்றை தற்காலிகமாக தடை செஞ்சு தீ அணைக்கலாம்.
ஒரு ஆயில் ஃபயர் ஆகுது. நம்ம ஒரு கண்ணி கோணியை ஈரம் பண்ணி அந்த இப்போ அதில் எரியக்கூடிய பொருள் வந்து எண்ணெய், அதுக்கு வெப்பம் கொடுத்துட்டோம். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று சேர்ந்துட்டு தீ உண்டாயிடுச்சு. இப்போ அந்த கோணியை வந்து போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா காற்றை மட்டும் தற்காலிகமாக அந்த இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணிடுறோம். கோணியை ரிமூவ் பண்ணும்போது மறுபடியும் காற்று அங்கே போய் சேர்ந்துருது. புரியுதுங்களா? இல்லை பயன்படுத்தலாம். பாருங்க, இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பியூஷன், CO2 எக்ஸ்பியூஷன் அப்படின்னு சொல்ற கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பியூஷன். இது மேல வந்து சேஃப்டி பின் இருக்கும். இந்த சேஃப்டி பின் வந்து மேல எடுத்துறோம். அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் கடிகார முள்ளு எந்த பக்கம் சுத்தணும், ஆப்போசிட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ் கடிகார முள்ளு சுத்தத்துக்கு எதிர்பார்க்கலாம். உங்க பக்கம் அந்த பக்கம் சுத்தினாலே என்ன ஆகும்னா அன்னி க்ளோஸ் பண்ணி